அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களை மருதி. இன்றைக்கி ஒரு தம்பியோட இருக்கோம். இந்த தம்பி ஒரு சாதாரண ஒருத்தர் கிடையாதுங்க. அதாவது எனக்கு ரொம்ப பெருமையாகவும் ரொம்ப நெகிழ்ச்சியாகவும் இருக்குது. நம்ம ஊரில் நம்ம பக்கத்து ஊரில் இப்படி விளையாட்டு வீரர் இருந்திருக்காங்க. அவரை பற்றி நம்ம கவனிக்க மாட்டோம். ஒரு சின்ன வருத்தம் இருக்குது. ஆனால் அந்த வருத்தத்தை போக்குற மாதிரி இன்றைக்கி தம்பி கூட இருந்திருக்கோம். யார் இந்த தம்பி அப்படின்னா சேலம் மணிகண்டன். தம்பி ஒரு மாற்றுத்திறனாளி, தன்னம்பிக்கைக்கான ஒரு அச்சாரம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது தன்னால் என்ன முடியுங்கிறதெல்லாம் முடியாதுன்னு நினைக்கிறதெல்லாம் தாண்டி எல்லாமே முடியுன்ற சாதிக்கக்கூடிய ஒரு விளையாட்டு வீரர் தான் தம்பி மணிகண்டன் அவர்கள், சேலம் மணிகண்டன் அவர்கள். அவர் பார்த்தீங்கன்னா கபடி விளையாட்டு வீரர், பொதுவாகவே கபடி விளையாட்டு வீரர். ஆனால் இன்னும் பல விளையாட்டில் சிறந்த விளக்கக்கூடிய ஒருத்தர், சிறந்த விளங்கக்கூடியனா ப்ரொஃபஷனலாக விளையாடக்கூடிய விளையாட்டு வீரர். எதனா கபடியில் தேசிய அளவிலான விளையாட்டு போட்டி விளையாட்டுருக்காரு, பாடி பில்டிங் பண்ணுறாரு, விளையாடுறாரு, இன்னும் பல விளையாட்டு போட்டியில் விளையாடுறாரு. அவர் யார் என்னங்கிறத நீங்களே இந்த காணொலி தெரிஞ்சுக்கிறீங்க. தம்பி வணக்கம், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் பல தேசிய போட்டியில் விளையாடுறீங்க. பாரா கபடி சமீபத்தில் நடந்த தேசிய போட்டியில் விளையாடுறீங்க. நீங்கள் எப்படி இந்த கபடி ஆர்வம் வந்துச்சு? ப்ளஸ் மாற்றுத்திறனாளி எவ்வளோ பர்சன்டேஜ் மாற்றுத்திறனாளிங்க, எந்த மாதிரியான மாற்றுத்திறனாளி? அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் விக்னேஷ். சேலம் மாவட்டம் அன்னைதரசா ஆண்டிப்பட்டி கபடி கிளர்ந்து வந்திருக்கேன். எனக்கு ஒரு கால் குறைபாடு. நான் ஒரு மாற்றுத்திறனாளி. 55% எனது உடல் ஊனமுற்ற தன்மை இருக்குது. சேலம் மாவட்டத்தில் எல்லா ஊர்லேயும் நான் கபடி ஆடிருக்கிறேன். எல்லா ஊர்லேயும் கபடி ஆடிருக்கிறேன். ஒரு பள்ளி பருவங்கள் நான் விளையாட போய் கேட்கும்போது அந்த பிடி சார் என்ன சொல்கிறாருன்னா, உன்னால் நிற்கவே முடியலையே, உன்னை பார்த்தா எங்களுக்கு பாவமாக இருக்குது, நீ எல்லாம் என் ஸ்போர்ட்ஸுக்கு வர அப்படின்ற மாதிரி என்னை பேசியிருக்காங்க. ஒரு சில ஊருங்களில் விளையாட போகும்போது இவனால் நிற்கவே முடியலையே, இவெல்லாம் எப்படி கபடி விளையாடுறான் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பேசியிருக்காங்க. இந்த இன்னல்கள் பேச்சுகள்லாம் நான் ஏதாச்சும் பண்ணி காட்டணும், தன்னம்பிக்கை ஏதாவது ஒன்று முயற்சி என்னால் முடியும்னு சொல்லி பல்வேறு போட்டிகளில் கலந்துக்கிட்டேன். எனக்கு கிடைச்ச வாய்ப்பை சரியான முறையில் பயன்படுத்தி மெடல் அடித்தேன். தமிழ்நாட்டுக்காண்டியும் ஸ்டேட்டில் 15 ஸ்டேட் லெவலு 3 நேஷனல் விளையாடி இருக்கிறேன். என்ன மாதிரி இருக்கிற மாற்றுத்திறனாளி கபடி விளையாட்டு எல்லாருமே வெளியே வரணும் அப்படின்றதுக்காக நான் ஆசைப்பட்றேன். எல்லா டீம்லேயும் ஒரு பிளேயர் என்ன மாதிரி இருந்தானா அந்த பிளேயர் நல்லா விளையாடணும், அவன் மேலே நம்பிக்கை வச்சு அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணுங்கிறதுக்காக நான் ரொம்ப விரும்பி கேட்டுக்கிறேன். அதாவது பல காயங்கள், பல வழிகள், இந்த துயரங்கள்லாம் தாண்டி எப்படி உங்களுக்கு இந்த கபடி மீதான மோகம் வந்துச்சு? எனக்கு கபடி சின்ன வயசுலேருந்தே ரொம்ப உயிரிலும் மேலான விளையாட்டு போட்டினா எனக்கு கபடி மட்டும்தான். கபடி மேலே எனக்கு தீராத ஆசை. கபடி விளையாடணும், நல்லா விளையாடணும்னு ரொம்ப ஆசை எனக்கு. நான் எல்லா ஊர்லேயும் சேலத்தில் விளையாண்டுருக்கேன். நான் எங்கள் டீமுக்கு ஒரு புள்ளி எடுக்க முடியலையே, நான் பல்வேறு மேட்சுகளை நான் வெளியே உட்காந்து வருத்தப்பட்டிருக்கிறேன். நான் சில நேரங்களில் மனசு உடஞ்சி உட்காரும்போது எங்கள் டீமில் இருக்கிற சீனியர் அண்ணனுங்க எல்லாமே உன்னால் முடியும்டா, உன்னால் நீ பல சாதனை பண்ணுவேன்னு சொல்லி எனக்கு ஊக்கம் கொடுத்து தன்னம்பிக்கை ஏற்படுத்தினாங்க. விளையாட்டு போட்டிகளில் என்ன மாதிரி இருக்கிற விளையாட்டு வீரர் எல்லாமே நல்லா விளையாடுவாங்க, அவங்களால சாதிக்க முடியும் அப்படின்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாகவும், பல்வேறு விளையாட்டு வீரர்கள் ஒதுக்கப்படக்கூடாது, வீரர்கள் வெளியில் வரணும், தனக்கான அடையாளம் அடிப்படை கிடைக்கணுங்கிறதுக்காக நான் வந்திருக்கேன் சார். இப்போ பொதுவாக நார்மலான கபடி தான் விளையாடிட்டு இருக்காங்க. அதாவது எல்லாரும் நார்மல் கபடி நம்ம சக விளையாடு எப்பயும் போல விளையாடுற கபடி தான் விளையாடுறீங்க. மாற்றுத்திறனாளி கபடி லோக்கல் விளையாடுறது இந்த ஒரு வருஷம் தான் விளையாண்டுருக்கேன் மாற்றுத்திறனாளி கபடி போட்டி. அதுக்கு முன்னாடி 2004 இன்னைக்கு கடந்த வாரம் வரைக்குமே நான் நார்மல் கபடி விளையாண்டுருக்கேன். நார்மலோட தான் விளையாண்டுட்டு இருக்கேன். எனக்கு பேரா கபடின்னு என்னன்னு தெரியாது. இந்த கடந்த ஒரு வருஷமா தான் நான் பேரா போய் ஜாயின் பண்ணி அதில் தமிழ்நாடு நேஷனல்ஸ் விசாகப்பட்டினம் நடைபெற்றது. அதில் இமாச்சல பிரதேசோட தமிழ்நாடு விட்டுருச்சுங்க. பட் இருந்தாலும் கலந்துட்டதாம பதக்கமும் அதுக்கான ஐசிஎஃப் கோச் கையால் எல்வின் தாஸ் அவர்கள் பாராட்டு விழா வச்சு திருநெல்வேலியில். அதுக்கப்புறம் மனத்தி கணேசன் எங்களை தனிப்பட்ட முறையில் தமிழ்நாடு பிளேயர் எல்லாத்தையும் கூப்பிட்டு எங்களை வாழ்த்து கொடுத்திருந்தாரு. இந்த தமிழ்நாடு ஃபெடரேஷன் கப்பில் தமிழ்நாடு தங்கப்பதக்கம் அடிச்சிருந்தது. பாராட்டல் வச்சு திருநெல்வேலி வச்சிருந்தாரு. அவங்க கிளப்பில் கூப்பிட்டு, அவங்க ஊரில் கூப்பிட்டு, எல்லா தமிழ்நாடு விளையாண்ட எல்லா பிளேயரையும் கூப்பிட்டு அவங்க ஊரில் பாராட்டி அவர்களுக்கான சிறப்பு அங்கீகாரமும் ஒரு விளையாட்டு வீரனுக்கு என்ன அடிப்படையாக கிடைக்கணுமோ அந்த மரியாதையை அவங்க கொடுத்தாங்க. சாதாரணமாக தமிழ்நாடு அணி மெடல் பண்ணிட்டா எல்லாரும் கொண்டாடுறோம். உங்களை அண்ணன் கூப்பிட்டு கௌரவப்படுத்துறது உள்ளபடியே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. ஏன்னா இவரை போன்றவர்களை நம்ம கொண்டாடி தீரணும்னா இவங்க நம்ம சாதாரணமாக கபடி ஆடுறதுக்கும் சில தடைகளோடு சேர்ந்து கபடி ஆடுறதுக்கும் உள்ள வித்தியாசம் இவங்க ஒரு எடுத்துக்காட்டு தம்பிங்க. அண்ணன் செல்வன் எனக்கு ரொம்ப நன்றி. நான் கடந்த முறை கூட பதிவு பண்ணியிருந்தேன். சரி தம்பி, இப்போ தேசிய போட்டி விளையாடுறீங்களா, எப்படி உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடச்சி? அதுவும் சேலம் மாவட்டத்தில் நீங்கள் போயிருக்கீங்க. சேலம் மாவட்டத்தில் நீங்கள் மட்டும்தான் போயிருக்கீங்களா? இதுக்கு முன்னாடி யாராவது போயிருக்காங்களா? சேலத்துலேருந்து நான் தான் போயிருக்கேன். எனக்கு இதுக்கு முன்னாடி யாரும் இது பண்ணல. சேலத்துலேருந்து நான் ஒருத்தன் ஆடி இருக்கேன் தமிழ்நாட்டுக்காண்டி. ஏற்கனவே ட்ரையல்ஸ் வச்சாங்க பெரம்பலூர் எஸ்டேட் ஸ்டேடியத்தில். அதில் நம்ம அப்போ நான் லோக்கல் டீமில் ஆடிட்டு இருந்தேன். அப்போ லோக்கல் மேட்ச் வாரம் எல்லா ஊருக்கும் போய் மேட்ச் ஆடுவோம். எனக்கு கபடியில் ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப நாள் ஆசை. பேரா ஒலிம்பிக்கில் கபடி நோட்டீஸ் வந்தோன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். பேரா ஸ்போர்ட்ஸ் நம்ம ஆடி ஆகணும். நம்ம டீமில் எத்தனை வருஷமா ஆடி எந்த இதுவுமே நான் பண்ணலை, ஒரு சாதனை பண்ணலை. தமிழ்நாடு பேரா ஒலிம்பிக்லேருந்து கபடி ஆடணும்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டேன். அந்த நோட்டீஸ் பார்த்தோன்னா ஃபோன் பண்ணி அங்கே என்னோட ஃபோட்டோஸ்லாம் அனுப்பிவிட்டு அங்கே போய் ட்ரையல்ஸ் அட்டன் பண்ணேன். ட்ரையல்ஸில் செலெக்ஷன் ஆகி அதுக்கப்புறம் அந்த ஊரில் ஒரு பேப்பரில் போட்டிருந்தாங்க, சேலம் டிஸ்ட்ரிக்ட் மணிகண்டன் அப்படின்னு செலெக்ஷன் லிஸ்ட். எப்படி இருந்துச்சு சேலம் மணிகண்டன் அப்படின்னு சொல்லும்போது எப்படி ஃபீல் பண்ணீங்க? நம்ம அன்னைதர்சா டீம்லேருந்தும் நம்ம தமிழ்நாடு சேலத்துலேருந்து ஒரு பையன் போய் தமிழ்நாட்டுக்கு ஆடுறான்றது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எங்கள் டீமில் எல்லா பிளேயர்ட்டும் போய் சொன்னேன். எங்கள் டீமில் இருக்கிற எல்லா பிளேயருமே என்னை இத்தனை வருஷமாக எங்கள் டீமில் வச்சுக்கிறதுக்கும் சேலம் மாவட்டத்தில் எல்லா ஊர்லேயும் நான் விளாண்டேன். என்னை எல்லாரும் பிளேயராக பார்த்தாங்க.
அதுக்கு ரொம்ப நன்றி நான் அது தெரிவிச்சுக்கிறேன். உங்களை வந்து உங்களுக்கு ஒரு மாற்றுத்திறனாளியா பார்க்காம சக விளையாட்டு வீரராக தான் மதிச்சிருக்காங்க. சேலம் மாவட்டத்தில் இது கபடியோட அறந்தான் அதுதான் தம்பி. இது வரைக்கும் என்ன சேலம் மாவட்டத்தில் யாருமே தாழ்மையான பார்த்ததே கிடையாது. எல்லாரையும் பார்க்குற நார்மல் பிளேயரால தான் என்ன பார்த்தாங்க. நான் அது வந்து சேலம் மாவட்ட விளையாட்டு வீரர் எல்லாருக்கும் நான் மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சி. பாருங்க, சக விளையாட்டு வீரர்கள் தான் அவர் ஊக்கத்துக்கான மிக முக்கிய காரணம். மாற்றுத்திறனாளி சொல்லிட்டு அவர் ஒதுக்கல, அவர் வந்து விளையாட வச்சு அழகு பார்த்துருக்காங்கன்னு தான் எனக்கு சொல்லணும். அந்த டிஃபரன்ஸே தெரியல. இத்தனை வருஷமா வந்து நார்மலோட விளையாண்டுட்டு திடீர்னு பேரா ஸ்போர்ட்ஸோட ஆடுறாங்கிறது, பேரா ஸ்போர்ட்ஸில் வந்து சாதிக்கணும்னு நினைக்கிறீங்க எல்லாமே கை இல்லாமல் கால் இல்லாமல் தன்னம்பிக்கையாக முடியும்னு நினச்சி முயற்சிக்கிறாங்க. வில்வித்தியில் கூட நம்ம சீதால் தேவி வந்து இந்தியாவுக்கு பதக்கங்கள் வாங்கிட்டே இருக்காங்க. எல்லையற்ற அர்ஜுனா விருது, விளையாட்டுத்துறையில் அதிகபட்சம் பதியான ஒரு விருது அர்ஜுனா விருது. அந்த விருதை வாங்கியுமே கூட அவங்க இதை விட தாண்டி உயரத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்டு லட்சியமாக போராடி இருக்காங்க. 2 கை இல்லாமல் அவங்க அப்படி சாதிக்கும் போது 2 கையும் 2 காலும் நமக்கு இருந்து நாமையா சாதிக்க முடியாது. பல்வேறு விளையாட்டு சேலத்தில் இருக்கிற எடுத்துக்காட்டாக நான் இருக்குன்னு ஆசைப்பட்றேன். ரொம்ப மகிழ்ச்சி தம்பி, ரொம்ப தன்னம்பிக்கையாக பேசுகிறீங்க. அது இது வந்து மாற்றுத்திறனாளிக்கு மட்டும் இல்லை, நார்மலாக இருக்க அத்தனை பேருக்குமே கூட ஒரு எடுத்துக்காட்டு தம்பி அவர்கள். வந்து உங்களுக்கு தமிழ்நாடுக்காக தங்க மெடல் வாங்க பிரான்ஸ் மெடல் வாங்கினீங்களா, முதல்ல விசாகப்பட்டினத்தில் வாங்கினீங்க. அந்த மெடல் வாங்கும் போது எப்படி உங்களுக்கு ஃபீல் ஆனிச்சு? தமிழ்நாட்டுக்காக ஒரு பதக்கம் வாங்க போகும்போது எப்படி இருந்துச்சு? நான் உண்மையிலே அதை எதிர்பார்க்கவே இல்லை. நான் எப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாடு ஜெயிக்கணும், தமிழ்நாடு நல்லா விளையாடணும். என் வாழ்க்கையில் நான் அந்த மாதிரி போய் பார்த்தது கிடையாது. அவ்வளோ பெரிய ஃபெடரேஷன் மேட்ச்சு, அவ்வளோ பெரிய எந்த மேட்ச்சு, இண்டோர் மேட்ச்சு, ஒரு நேஷனல் அவ்வளோ தூரம் போகிறாங்கிறது எனக்கு தெரியவே தெரியாது. இந்த மாதிரிலாம் இருக்குமா? ஏன்னா ஒரு வில்லேஜ்லேருந்து ஒரு போரான ஃபேமிலியிலேருந்து கஷ்டப்படுற குடும்பத்துலேருந்து ஒரு பையன் போய் நேஷனல் ஆடினேன். அந்த நேஷனல் ஆடும்போது தான் கபடி எந்த லெவலில் இருக்குது, கபடிக்கான பிளேயருக்கான எவ்வளோ ரெஸ்பான்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறது நார்த்தில் போய் தெரிஞ்சுக்கிட்டேன். கபடி வந்து எந்த அளவுக்கு நேசிக்கிறேன்னா, கடவுளுக்கு நிகராக கபடி பார்க்குறாங்க. கபடியில் வந்து பொறுத்த மட்டும் ஒரு பிளேயர் வந்து கபடியை நேசிச்சா அப்படின்னா அந்த கபடி வந்து அந்த பிளேயர் விட்டு கொடுக்காது. கேமுக்கு மரியாதை கொடுத்தா கேம் நமக்கு மரியாதை கொடுக்கும். கபடி நினைச்சா ஒரு பிளேயர் வந்து கோபுரத்தை கொண்டு போய் வைக்கும். கபடி தான் எனக்கு உயிர். எங்கள் அம்மா அப்பா கபடி தான் எனக்கு உயிர், கபடி தான் சாமி, கபடி தான் தெய்வம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு, அவ்வளோ டிசிப்ளினாக தம்பி சொல்கிறாரு. இப்போ வந்து இந்த மெடல் போட்டதெல்லாம் உங்கள் ஊரில் உங்களுக்கு எப்படி பார்த்தாங்க? மெடல் போட்டு வந்துட்டீங்க, உங்கள் அன்னதாசா டீம் எல்லாரும் எப்படி கொண்டாடினாங்க? எங்கள் அணியில் வந்து எல்லாருமே என்னை பாராட்டினாங்கண்ணா. என்னை வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, என்னை யாருமே இத்தனை வருஷமாக நான் ஒரு மாற்றத்தினால எங்கள் டீமில் யாருமே என்னை பார்க்க கிடையாது. என்னை எல்லாருமே எங்கள் அன்னதாசா டீமில் என்னை சக விளையாட்டு வீரனா தான் பார்த்தாங்க. வெற்றியோ தோல்வியோ என்னை தோல் மேலே கை கொடுத்து தட்டி கொடுப்பாங்க. நீ நல்லா விளாடுடா, உன்னால் முடியுண்டா, வாடா அப்படின்னு சொல்லி எங்கள் அண்ணனுங்க எல்லாருமே என்னை வந்து பாராட்டுவாங்க. எங்கள் டீமில் இருக்கிற ஒவ்வொரு பிளேயருமே எல்லாருமே தலை சிறந்த விளையாட்டு வீரர், எல்லாம் நல்லா விளையாடணும், நல்லா பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணணும், பெரிய சாதனை பண்ணணுன்ட்டு எல்லாருமே ஆசைப்படுவாங்க. என்னன்னா, ஒரு ஏழ்மையான குடும்பத்துலேருந்து ஒரு பையன் கபடி ஆடி நம்ம தமிழ்நாட்டுக்கு இப்போ தமிழ்நாட்டுக்கு ஆடுறோம், இப்போ அடுத்து இந்தியாவுக்கு ஆடணும், பல்வேறு பதக்கங்கள் வாங்கணும், நம்ம ஊரும் தமிழ்நாடும் இந்தியாவும் வெளியில் போகணும், சேலம் மாவட்டம் வெளியில் தெரியணும்னு ஆசைப்பட்றேன். நம்ம சேலத்துலேருந்து ஒரு பிளேயர் பேரா ஒலிம்பிக் ஆடுறேன்னா நம்ம சேலம் வந்து ஒரு கேலோ இண்டியா, ஒரு ஏஷியனு, ஒரு நேஷனல், இன்டர்நேஷனல் இந்த மாதிரி விளையாண்டு பதக்கங்கள் வாங்கினா சேலம் மாவட்டத்தில் இருக்கிற பிளேயர் எல்லாருமே வெளியே தெரியும்னு ஆசைப்பட்றேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, தன்னம்பிக்கையாக இருக்குது தம்பி. உங்களை பார்க்கும்போது எனக்கே ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. நீங்கள் வச்சுருக்க மெடலு சர்டிஃபிகேட்லாம் பார்த்தா நம்ம இவ்வளோ பெரிய பிளேயராக இருந்திருக்கீங்க, நமக்கு தெரியாமல் போச்சா அப்படின்ற வருத்தம் வந்து இருக்குது. நீங்கள் கபடி, இப்போ அந்த வெஸ்ட்லிங்கு, பாடி பில்டிங்கு, கிரிக்கெட்டு இதெல்லாம் எப்படி உங்களுக்கு வந்துச்சு? அந்த கேம்லாம் எப்படி விளையாட ஆரம்பிச்சிங்க? எனக்கு வந்து நான் கபடி மட்டும்தான் ரொம்ப உயிரை நேசிச்சு விளையாண்டுட்டு இருந்தேன். எனக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, பேரா ஒலிம்பிக்கில் ஒரு நாள் வந்து என்ன பண்ணாங்கன்னா, எங்கள் ஊரில் ஒருத்தர் இந்த மாதிரி ஒரு விளையாட்டு போட்டி இருக்குது, உனக்கு ஒரு விளையாட்டு வாய்ப்பு இருக்குது, நீ வந்து விளையாண்டு பாரு அப்படின்னு சொல்லி என்னை ஒருத்தர் வண்டியில் உட்காரிச்சு கூட்டிகிட்டு போகிறாங்கண்ணா. அப்போ கூட்டிகிட்டு போயிட்டு என்னை வந்து இந்த மாதிரி ஒரு பழுதுக்கும் போட்டியில் வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவலில் நடக்கிற மேட்ச்சில் என்னை கூட்டி போய் விளையாடுறாங்க. நான் அப்போ விளையாண்டு அங்கே ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு சில்வர் மெடல் வந்தேன். ஃபஸ்ட்டு சில்வர் மெடல். சூப்பர். சில்வர் மெடலுக்கு அப்புறமேட்டு அந்த மெடலை போய் தனியாக அன்றைக்கி நைட்டு நான் வச்சு பார்க்குறேன். அந்த மெடல் இது தனிப்பட்ட முறையில் நம்ம இத்தனை வருஷமாக டீமில் வந்து வாங்கின மெடலுக்கும் தனிப்பட்ட முறையில் வாங்கினதுக்கு வித்தியாசம் என்ன இருக்குது அப்படின்னு யோசித்து, அதுக்கப்புறம் எனக்கு கிடைக்கிற ஒவ்வொரு வாய்ப்பையும் மாநில அளவிலான போட்டிகளில், தேசிய அளவிலான போட்டிகளில் எனக்கு கிடைக்கிற ஒவ்வொரு வாய்ப்பையும் பயன்படுத்தி மெடல் அடிச்சுட்டே இருந்தேன். இப்போ ஸ்டேட் லெவல், 15 ஸ்டேட் லெவலு, 3 நேஷனல் லெவலு. எனக்கு கிடைக்கிற போட்டி எல்லா போட்டியிலுமே போனாவே மேட்ச் தான், இப்போ மெடல் தான். கோல்டு மெடல் அண்ட் சில்வர் மெடல், கோல்டு மெடல் அண்ட் பிரான்ஸ் மெடல் தான். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஸ்டேட் லெவல் நடக்குதுன்னா ஒரே மேட்ச்சில் ஸ்டேட்டில் கோல்டும் அடிப்பேன், பிரான்ஸும் அடிப்பேன் ஒரே மேட்ச்சில். அப்புறம் தனிப்பட்ட முறையில் ஏதாவது இண்டிவிஜுவலாக நான் மெயினாக நம்புறது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ப்ராக்டிஸ் தான். கடுமையான ப்ராக்டிஸ் இருந்தால். உங்கள் பயிற்சியெல்லாம் எப்படி பண்ணுவீங்க? ஆனால் நான் வந்து பயிற்சி அனுபவத்தை பகிர்ந்துங்க. என் பயிற்சி வந்து பார்த்தீங்கன்னா, தினமும் எந்திரிச்சோன்னே என் காலைல கிரவுண்டுக்கு போயிடுவேன். என் கிரவுண்டுக்கு டெய்லியும் போயிடுவேன். ஆரம்பத்தில் கிரவுண்டுக்கு போயிடுவேன். அதுக்கப்புறமேட்டு இந்த தனிப்பட்ட முறையில் பேரா ஒலிம்பிக்கில் நான் வந்ததுக்கப்புறமேட்டு தனியாக கஷ்டப்பட்டால் தான், தனியாக முயற்சி பண்ணால் மட்டும் தான் ஜெயிக்க முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். தினமும் ஸ்டேடியம் போயிடுவேன். அது ரவியண்ணன் சொல்லுவார், அழுத்தங்க ரவியண்ணன். என்னன்னா, அவரையும் நேரில் பார்த்துருங்களா? அவர் சொல்லுவார், அது நீ கபடியில் ஜெயிக்கணும், சாதிக்கணும் அப்படின்னா தனியாக எவ்வளோ கஷ்டப்பட முடியுமோ கஷ்டப்பட சொல்ல, அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க. ஆனால் ஒவ்வொரு முயற்சியும் கடினமான உழைப்பும் நான் ஸ்டேடியத்தில் எஃபர்ட் போடும்போது தான் தெரிஞ்சு போய் ரிசல்ட் எனக்கு தெரிஞ்சு மெடல் கோல்டு மெடல் தான் அப்படின்னு. தனிப்பட்ட முறையில் இந்த பழுதுக்கும் போட்டிக்காக நான் தனியாக இங்கேருந்து ஓமலூர் போய் ஜிம்மில் எக்ஸசைஸ் பண்ணிட்டு அங்கேருந்து திரும்ப வரணும். அங்கே எனக்கு அருணாடி ஜிம்மில் ஒரு ஜிம் இருக்குது, அந்த ஜிம்மில் ஃப்ரீயாக நம்ம சொல்லிக் கொடுப்பாங்க. ஃப்ரீயாக சொல்லி கொடுத்துறாங்க. மாற்றுத்திறனாளி பேரா ஒலிம்பிக்னாவே அங்கே ஃப்ரீ.
ரொம்ப நன்றி. அது எங்கே இருக்குது ஜிம்மு? அர்னால்டு ஜிம் ஓமலூர் இருக்குது. ஓமலூரில் அர்னால்டு ஜிம். ரொம்ப நன்றிங்க. மாற்றுத்திறனாளிக்கு மாதிரியான விளையாட்டு வீரர்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது தேங்க்யூ. நான் தனிப்பட்ட வகையில் நன்றி சொல்கிறேன் உங்களுக்கு. அதுக்கப்புறம் நம்ம காந்தி ஸ்டேடியத்தில் தினமும் ப்ராக்டிஸ் போயிடுவோம். ஒரு நாளைக்கு 1 மணி நேரம்னாச்சும் ப்ராக்டிஸ் போகாமல் இருக்க மாட்டேன். அப்புறம் ஆரம்பத்தில் என்னாச்சுன்னா, நான் சின்ன மெடலெல்லாம் ஸ்டேட்டில் அடிக்கும்போது என்னாச்சுன்னா 1 மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணுறது பத்தாது, நேஷனல் ஆடணுங்கிறதுக்காக நான் என் ப்ராக்டிஸ் இன்க்ரீஸ் பண்ணேன். 3 மணி நேரம் விளையாட ஆரம்பித்தேன். ஒரு நாளைக்கு இப்போ 5 மணிக்கு போனால் நைட்டு 9 மணிக்கு வருது, விடிகால 5 மணிக்கு போனால் நைட்டு காலையில் 10 மணிக்கு வருது. இந்த மாதிரி ப்ராக்டிஸ் டைம் அதிகப்படுத்திட்டேன். சூப்பர். ப்ராக்டிஸ் அதிகமாக வேணால் டெக்னிக் கிடச்சிச்சு எனக்கு. டெக்னிக் அப்போ அதுலேயே விளையாட்டுலேயே இருக்குது. என்னாச்சுன்னா ஃபாஸ்ட்டாக இருக்கும், அந்த விளையாட்டோட டெக்னிக் எனக்கு கிடச்சிச்சு. அந்த டெக்னிக் வச்சு எப்படி மெடல் பண்ணலாம், என்ன மாதிரி மெடல் பண்ணலாம், அப்படி யோசிக்க ஆரம்பித்தேன். இப்போ ஸ்டேட்னா கோல்டு, ஸ்டேட்டில் குவாலிஃபைடாக நேஷனல் போகணும். நேஷனலில் 3 பொசிஷன் இருக்குது, அந்த 3 பொசிஷனில் ஒரு பொசிஷன் வரணும், அப்படி ஆசைப்பட்டேன். அதுக்கப்புறமேட்டு இப்படி பல்வேறு போட்டிகள் வந்து ஆசைப்பட்ட கனவை நிறைவேற்றிட்டீங்க. பல்வேறு போட்டிகளில் கிடைக்கிற வாய்ப்பு எல்லாமே நான் வந்து பயன்படுத்தி மெடல் பண்ணேன். எனக்கு இப்போ நான் பண்ணது இது வந்து பெரிய சாதனையாக மனசை நான் எடுத்துக்கலாம். நான் வந்து என்றைக்கும் ஒரு பிளேயராக தான் இருக்குன்னு ஆசைப்பட்றேன். இதுக்கடுத்து இந்தியாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் பெருமை சேர்த்துனுங்கிறது தான் என் ஒரே ஒரு லட்சியம். நம்ம இந்திய மண்ணுக்கு ஒரு மெடல் வாங்கி தரணும்னு ஆசைப்பட்றேன். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப பெருமையாக இருக்குது. அது பாரா கபடி வந்து உங்களுக்கு எப்படி இப்போ கை கொடுக்குது? எந்த மாதிரி வாய்ப்பு? நான் பாரா கபடி பார்த்தது வந்து புதுசாக தானே பார்த்தேன். ஏன்னா நான் இத்தனை வருஷமாக நார்மல் பிளேயரோட நான் விளாண்டுவேன். அங்கே போய் பார்த்தோன்னே திடீர்னு எனக்கு வந்து ஒன்றுமே புரியல. ஏன்னா எல்லாரும் இப்போ நார்மலாக நம்ம எல்லாரோட விளையாடும் போதும் நமக்கு எதுவுமே தெரியாது. ஏன்னா ஈக்குவலாக நம்மளை ஈவனாக நம்மளை அடிப்பாங்க, நம்ம கை வச்சு அழகாக திரும்பி போயிடுவோம், ஒரு ஜம்ப் அடிப்போம், ஒரு ஸ்கில் காட்டுவோம். இதில் நார்மலாக என்னென்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக இருக்கிற பிளேயரோட கை கால் இல்லாத பிளேயர் தான் நல்ல டேலண்டாக பேரால் ஆடுறாங்க. ஏன்னா நார்மலாக இருக்கிற பிளேயர் ஒரு ஜம்ப் அடிக்கிறதுக்கும் ஒரு கை இல்லாமல் வந்து ஒருத்தன் கார்னர் ஜம்ப் அடிக்கிறது வித்தியாசம் இருக்குது. ராஜஸ்தான் நான் விளையாடும் போது நேஷனலில் பார்த்தேன், பல்வேறு விளையாட்டு வீரர்கள் நிறைய பேர் வந்து பேரா ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்க எல்லாருமே, இண்டிவிஜுவலாக இருக்கிறவங்க எல்லாமே தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, கடின உழைப்பு, இது எப்பயுமே விட மாட்டாங்கண்ணா. சூப்பர். ஹார்ட் தகுந்த வெற்றி உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். உங்கள் முயற்சியும், உங்கள் கடினமான உழைப்பு, தன்னம்பிக்கை, இதை 3 நீங்கள் சரியாக பயன்படுத்தினா உங்களுக்கான இலக்கை நீங்கள் அடையலாம். கண்டிப்பாக. ரொம்ப மகிழ்ச்சி தம்பி, உங்களை வந்து என்னோடய சேனலில் வந்து பேட்டி எடுத்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம தம்பியோட மெடல்லாம் போகலாம். எவ்வளோ மெடல் இருப்பாருங்க. அந்த மெடலுக்கு படி இருக்கிற நிறைய ஸ்டோரி வந்துருக்கு. அந்த ஒவ்வொரு மெடலுக்கு முன்னாடியான அவரோட வலிகளும் காயங்களும் அதுக்கு பின்னாடி இருக்கிற அச்சீவ்மெண்ட்ஸ் தான் வந்து அந்த மெடலை வந்து பேசும். நம்ம சாதாரணமாக வந்து ஒரு மெடலை கடந்து போக முடியாது. அவ்வளோ காயங்களுக்கு பின்னாடி அந்த மெடலை வந்து வாங்கிட்டாரு. நான் அந்த மெடலை காட்டுறதுக்கான இன்னொரு காரணம் சக விளையாட்டு வீரர்கள், சக கபடி விளையாடுகள் எவ்வளோ உழைக்கணுங்கிறதுக்கான ஒரு எடுத்துக்காட்டு தம்பி சேலம் மணிகண்டன் அவர்கள். அவர் வந்து நீங்கள் நம்ம சேலம் எடுத்துக்க வாங்க, அந்த மெடல் வந்து பார்ப்போம். ஆமாம், அப்படியே எடுத்துக்கோங்க. அதாவது இந்த மெடல் அத்தனையும் வந்து தம்பி வெற்றி பெற்ற மெடல். இதில் ரொம்ப முக்கியமான இந்த சீல் பாருங்க. இப்போ இது எங்கே தம்பி நடந்துச்சு? இந்த இதுக்கான சொல்லுங்கள், எங்கே நடந்துச்சு, என்ன நடந்துச்சு, இது இதுக்காக கொடுத்துருக்காங்க உங்களுக்கு? இது வந்து திருநெல்வேலியில் நடந்துச்சு. ஐசிஎஃப் கோச் எல்வின் தாஸ் அவர்கள் தலைமையில் அவங்க ஊரில் வந்து இப்போ கபடி நேஷனல் விளையாண்ட பிளேயர் எல்லாருமே கௌரவப்படுத்தினாங்க. அதில் வந்து சேலம் மாவட்டத்துலேருந்து கலந்துக்கிட்டு நம்ம டீம்லேருந்து அன்னேதர்சா டீம்லேருந்து ஒரு பையன் வாங்கியிருக்கேன் தமிழ்நாட்டுக்காண்டி, நம்ம சேலத்துக்காரன். இது பாருங்க, அவர் வந்து இப்போ சமீபத்தில் திருநெல்வேலி நினச்சில அந்த பாராட்டு விழாவில் கொடுத்ததுங்க. தம்பி இப்போ ஒரு மெடல் சொன்னீங்களே, இந்த மெடலுக்கு பின்னாடி இந்த மெடல் வந்து இந்த மெடலோட அனுபவத்தை சொல்லுங்க தம்பி. இது எங்கே வாங்கினீங்க, என்ன? இந்த மெடல் வந்து நான் ஃபஸ்ட்டு சென்னையில் ஸ்டேட் லெவலில் மெடல் பண்ணேன். அன்றைக்கி நைட்டு வந்து எங்கள் அப்பா இறந்துட்டார். எங்கள் குடும்ப சூழ்நிலை எங்கள் அப்பா இல்லாமலும் நான் வந்து என் ஸ்போர்ட்ஸை நிறுத்தாமல் நான் வந்து கேமை கண்டினியூ பண்ணி விளாண்டேன். நான் வந்து இது வரைக்கும் தமிழ்நாட்டுக்காண்டி, இந்தியாக்காண்டி நான் வந்து இது வரைக்கும் மெடல் பண்ணல. இனிமேல் வரும் காலங்களில் எனக்கு கிடைக்கிற வாய்ப்பை வச்சு நான் மெடல் பண்ணுவேன். எங்கள் அப்பா இறந்து நான் வந்து துவண்டு போகாமல் ஸ்போர்ட்ஸை கண்டினியூ பண்ணிட்டு இருக்கிறேன். எப்படி அந்த குடும்பத்துலேருந்து விளாண்டுட்டு இருக்கேன். அந்த அப்பா இறந்துட்டாரு, உங்களால் எப்படி அங்கே இருக்க முடிஞ்சு, எதனால் அங்கே இருந்தீங்க? எனக்கு வந்து பழுதுக்கும் போட்டியில் சீனியர் ஸ்டேட் போட்டிருந்தாங்கன்னா 5th சீனியர் ஸ்டேட் நான் போயிருந்தேன். 5th சீனியர் போட்டு நான் வந்து 88 கிலோவில் வந்து ஆடி நான் பிரான்ஸ் மெடல் பண்ணேன். அன்னைக்கு நைட்டு வந்து எங்கள் அப்பா வந்து தவறாரு. எங்கள் கிளப்பில் இருக்கிற எல்லா பசங்களும் வந்து எங்கள் அப்பாவோட இதில் கலந்துக்கிட்டாங்க. எல்லா பிளேயரும் வந்து என்னை வந்து சப்போர்ட் பண்ணாங்க. நான் இது வரைக்கும் எந்த சாதனையும் பண்ணலை. இனி வரும் காலங்களில் கிடைக்கிற வாய்ப்பை நான் கரெக்டாக பயன்படுத்தி நல்லா விளையாடுவேன்னு சொல்ல வரேன். இது மெடல் வந்து ஒரு சாதாரண மெடல் இல்லைங்க, ரொம்ப காயங்களுக்கு பின்னாடியான ஒரு சாதனை. இப்போ விசாகப்பட்டினத்தில் நடந்த மேட்ச்சில் மெடல் வாங்கினீங்களா, அந்த மெடல் வந்து? இது வந்து இமாச்சல பிரதேசோட விட்டுருச்சு தமிழ்நாடு. பட் இருந்தாலும் இந்த மெடல் வந்து அதுக்கு கொடுத்தாங்க. கலந்துக்கிட்ட மிக நல்லா விளாடணும் அப்படின்றதுக்காக ஒரு மோட்டிவேஷனு. தீபா மாலிக் இந்தியா ஒலிம்பிக் பிளேயர் கையால் வாங்கினேன். 3rd நேஷனல் பேரா கபடி டோர்னமெண்ட்டு. இது வந்து ஜனவரி விசாகப்பட்டினம் நடந்தது. இது ஸ்டேட்டில் கோல்டுண்ணா. ஸ்டேட்டில் கோல்டு. இது வந்து ஸ்டேட் லெவலில் கோல்டு மெடலு. இது வந்து பாடி பில்டிங் ஸ்டேட் லெவலில் பிரான்ஸ் மெடலு. இது வந்து ஸ்டேட் லெவல் சீனியர் ஸ்டேட் லெவலில் பிரான்ஸ் மெடல் பழுதுக்கும் போட்டியில்.
இது வந்து ஆர்ம் ரெஸ்லிங் போட்டியில் ஸ்டேட் லெவலில் கோல்டு. அதே மேட்ச்சில் இது வந்து டிஸ்ட்ரிக்ட் மேட்ச்சில் சில்வரு. இது வந்து சென்னை போயிருந்த பழுதுக்கும் போட்டியில் சில்வர் மெடலு. இது வந்து ஸ்டேட் லெவலில் சில்வர் மெடலு. இது வந்து கோவை மாவட்டத்தில் நடைபெற்ற ஸ்டேட் லெவல் போட்டியில் 3 வெள்ளி பதக்கம் அடித்தேன். இது வந்து அத்லெட்டுக்கு தம்பி சொல்ல முடியாது, அத்லெட்டில் வருது. குண்டெறிதல், தட்டெறிதல், ஈட்டெறிதல் 3லையும் வந்து சில்வர் வாங்கியிருக்காரு. ஸ்டேஜ் ஏறும்போது என்ன சேலத்து வெள்ளிநாயகன் அழைச்சாங்க. அது சேலத்துக்கே பெருமையாக இருந்தது. ரொம்ப பெருமை. சேலத்தோட வெள்ளிநாயகன் நம்மளும் வச்சிருக்காங்க. இது கேரளாவில் நடைபெற்ற போட்டியில் தேசிய அளவிலான போட்டியில் வெண்கல பதக்கம் 90 கிலோ இடைப்பிரிவில் வாங்கினேன். இது நம்ம அரசாங்கத்தில் நடைபெற்ற போட்டியில் குண்டெறிதல் போட்டியில் 10.13 மீட்டர் போட்டு வெள்ளிப்பதக்கம் வாங்கினேன். சூப்பர் சூப்பர். இது மாநில அளவில் நடைபெற்ற பாரா பளுதூக்கும் போட்டியில் வெண்கல பதக்கம் அடித்தேன். சூப்பர். இது வந்து ஒரு ஸ்டேட் லெவலில் சில்வர் மெடல் பண்ணியிருந்தேன். அன்றைக்கி எங்கள் அப்பா இறந்தனால அதை கூட பார்க்காம நாங்கள் போய் மெடல் அடிச்சுட்டு வந்தேன். கோல்டு மெடல் ஒன்று, சில்வர் மெடல். கிரேட் தம்பி. இது சேலத்தில் பெஸ்ட் பிளேயருக்கு மெடல் கொடுத்தாங்க. இது சேலத்தில் நடைபெற்ற கபடி போட்டிகளில் எனக்கு வந்து சிறந்த விளையாட்டுகள் கொடுத்தாங்க. இது மாநில அளவிலான பாரா பளுதூக்கும் போட்டி வெண்கல பதக்கம். இது வந்து வாழப்பாடியில் நடைபெற்ற ஸ்டேட் லெவல் போட்டியில் ஒரு இன்டர்நேஷ்னல் பிளேயர் அடித்தேன். பிரான்ஸ் மெடலும் வின் பண்ணேன், கோல்டு மெடலும் வின் பண்ணேன். இது வந்து நான் வந்து உள்ளூர் போட்டிகளில் கபடி போட்டியில் கலந்துக்கிட்டு உள்ளூர் போட்டிகள் எனக்கு கபடி போட்டிகளில் கொடுத்த பதக்கங்க. நம்ம சேலம் மாவட்டத்தில் எல்லா கிராமங்களையும் விளாண்டுருக்கேன். எல்லா ஊர் மேட்சும் நான் ஆடிருக்கேன். சூப்பர் கிரேட். இது எல்லாமே இந்த சர்டிஃபிகேட் கார்டில் தம்பி அது பேரா ஸ்போர்ட்ஸ்லேயே ஃபஸ்ட்டு கபடி பிளேயர்னா. பேரா ஸ்போர்ட்ஸில் ஃபஸ்ட்டு கபடி பிளேயர் நீங்கள். பேராலே நான் ஒருத்தன் கபடி ஆடிருக்கேன் சேலத்தில். பாருங்கள், இதெல்லாம் இவ்வளோ பெருமைக்குரிய ஒரு செய்திங்க. இதெல்லாம் நம்ம கவனிக்க வேண்டிய ஒன்று. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிற மாதிரி தொடர்ந்து விளையாடுங்க. உங்கள் காயங்கள் அத்தனைக்கும் ஆனால் மருந்து கூடிய விரைவில் உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகளுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பெருமையாக இருக்குது. நீங்கள் எதாவது சொல்லணும், அதாவது ஏதாவது நீங்கள் சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி சொல்லலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத உங்கள் சாய்ஸ், என்ன பேசலாம். இல்லை, என்ன மாதிரி இருக்கிற பிளேயர் எல்லா பிளேயருக்கும் ஒரே ஒரு வேண்டுகோள் தான். முடியாதுன்னு யாரையும் நினச்சி இது பண்ண வேணாம். எல்லாராலையும் முடியும், எல்லா பிளேயராலையும் சாதிக்க முடியும். அவனுக்கான வாய்ப்பு கிடைக்கிற வரைக்கும் அவன் வந்து கேம் ஆடிட்டு இருக்கணும். வாய்ப்பு எல்லா டீம்லையும் இருக்குது. அந்த வாய்ப்பை பயன்படுத்துகிற பிளேயர் கண்டிப்பாக மேலே வருவான். லைஃப்பில் விளையாட்டு எல்லாருக்கும் ரொம்ப முக்கியம். படிப்பு, விளையாட்டு 2 கண்ணு மாதிரி. அதை கரெக்டாக பயன்படுத்தினா அதுக்கான இலக்கை நோக்கி கண்டிப்பாக அடையலாம். கபடியை நேசித்தவங்க யாருமே தோற்றதே கிடையாது. சேலத்தில் விளையாண்ட எல்லா கபடி பிளேயருக்கும் என்னோட நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். என் அன்னை தெரசா கபடி குழுவுக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எல்லா பிளேயரும் சேலத்தில் நல்லா இருக்கணும். வாழ்க கபடி, வளர்க கபடி. தன்னம்பிக்கை இந்த உலகத்தில் நம்மளால் தடுக்கவே முடியாது. நம்மளே நினச்ச மட்டும் தான் நம்ம முடிக்க முடியும். தன்னம்பிக்கைன்னு ஒன்று வந்துருச்சு அப்படின்னா எவ்வளோ தடைகள் வந்தாலும் சரி, எவ்வளோ காயங்கள் வந்தாலும் சரி, சாதிக்க முடியும் அப்படின்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தம்பி சேலம் மணிகண்டன் அவர்கள். தம்பி, உங்களோட வெற்றி பயணம் இன்னும் தொடரணும். இன்னும் நீங்கள் மேலே வரணும். உங்களுடைய எதிர்கால கபடி வாழ்க்கையும் சரி, எல்லா ஸ்போர்ட்ஸ்லையும் வந்து மிகப்பெரிய அளவில் உயரத்தில் வந்து நீங்கள் தமிழகம் மட்டுமல்ல இந்தியாவே பெருமக்கூடிய ஒரு உயரத்திற்கு செல்லணுங்கிறதுக்கான என்னோட வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சியை வந்து தெரிஞ்சுக்கிறேன். மகிழ்ச்சி தம்பி, ரொம்ப நன்றி. இவ்வளோ நேரம் எமக்காக வந்து பேட்டி கொடுத்த தம்பி மணிக்கு அவர்களை வந்து நன்றி. சந்தோஷம். சந்தன காற்று ஜன்னலை பேசட்டும், சரித்த நாளை உங்களை பேசட்டும். டாடா பாபாசியோ. மீண்டும் இன்னொரு காணொலி கூட சந்திக்கும் முறை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. இந்த மெடலை நீங்கள் உங்கள் கையால் போகணும் ஆசைப்படுறேன். நம்ம அந்த அளவுக்கு பார்த்து விளாண்ட பிளேயர் நீங்கள் ஒருத்தர். கண்டிப்பாக அந்த இவ்வளோ மெடல் நீங்கள் எவ்வளோ பெரிய இடங்கள்லாம் வாங்கியிருப்பீங்க. நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் சொன்னதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்ன பார்த்துருக்கீங்களா விளாண்டதெல்லாம்? நான் பார்த்துருக்கேன். நீங்கள் விளாண்டதெல்லாம் எல்லாமே பார்த்துருக்கேன். நீங்கள் விளாண்ட மேட்ச் எல்லா மேட்சும் நான் பார்த்துருக்கேன். உங்கள் டீமில் பெஸ்ட் பிளேயர், அடடா சிறந்த ரைடர் நான் பார்த்துருக்கேன். சரி, ரொம்ப சந்தோஷம். சரி, பார்க்கலாம். தம்பியோட ஆசை நிறைவேற்றிடலாம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு இது எப்படின்னு தெரில, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது தம்பி. நான் எப்படி போகிறது ஒன்றும் தெரில. இருந்தாலும் தம்பியோட ஆசை நிறைவேற்றலாம். இது எல்லாமே மெடல் கிடையாதுங்க. இது வந்து ஒரு சாதனையின் மதுரை மக்கள் தான் சொல்லணும். எவ்வளோ இதுக்காக எவ்வளோ பயிற்சி மேற்கொண்டிருக்கணும், எவ்வளோ விளையாடி இருக்கணும், எவ்வளோ, அதாவது சில நேரங்களில் பல அவமானங்களையும் தாண்டி தான் இந்த மெடல்கள் வந்து அவர் கரங்களை வந்து பட்டிருக்குன்னு சொல்லணும்.
கபடி, வெயிட் லிஃப்ட், இப்போ வெஸ்லிங்கு, அத்லெட்டு எல்லாம். இது பாருங்க, இது மெடல் கிடையாதுங்க. இதுக்கு பின்னாடி, இந்த சத்தத்துக்கு பின்னாடி இருக்கான ஒரு பெரிய மகிழ்ச்சி, பெரிய தியாகம் தான் அதில் அடங்கியிருக்கணும். இதை நம்ம எப்படி போகிறதில்ல, தம்பியோட சாதனை மணிமகுடத்தில் இது பெரியது. அப்படி மகிழ்ச்சி பெரிய அளவில் வரணும் நீங்கள். சந்தோஷம். சரி, நன்றி வணக்கம். இது வந்து தம்பியோட ஆசையை நிறைவேற்றியாச்சு. நன்றி வணக்கம்.